ஒரு மருத்துவ முறையிலிருந்து இன்னொரு மருத்துவ முறைக்கும், ஒரு மருத்துவர்கிட்ட இருந்து இன்னொரு மருத்துவருக்கும் நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். இங்க எனக்கு சரியாகலையா? சரி இன்னொரு டாக்டர பார்க்கலாம். இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட்ட பார்க்கலாம். இன்னொரு மருத்துவ முறைக்கு போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப அந்த பாடி கான்ஷியஸோட நம்ம வந்து செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, இது எனக்கு வந்து இது ஒத்து வரல. இதுலருந்து இதுக்கு போலாம், இதுலருந்து இதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேஞ்ச் ஆயிட்டே நம்ம வந்து போயிட்டே இருக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலா அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அதோடைய ஷேடோ மேல வொர்க் பண்றதா அர்த்தம். இப்போ ஒரு மரம் இருக்கு, அதுல வந்து ஒரு கிளை அதிகமா வளர்ந்திருக்கும். ஏதோ இருக்கு அதுல வந்து ப்ராப்ளம்னா, நம்ம அது ஷேடோ அதோடைய நிழல பார்த்து, இந்த நிழல்ல நம்ம கட் பண்ண முடியுமா? அந்த ஒரிஜினலா அந்த மரம் எங்க இருக்கோ, அந்த மரத்துல நம்ம என்ன செய்யணுமோ, அத செஞ்சா தான் அதோடைய நிழல் வந்து மாறும். நம்ம என்ன பண்றோம், எப்போ உடல ஃபோக்கஸ் பண்றோமோ, அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அதோடைய ரூட் காஸ் இருக்கு இல்லையா? உண்மையான அதுக்கான அந்த ரூட் காஸ் அந்த வேர் பகுதி, அந்த ஒரு உண்மையான காரணத்த வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண மறந்துடுறோம். ஸோ, அதனால அது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் ஒரு சரியில்லன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ட சரி பண்ணணுமா? இல்ல அதோடைய ஷேடோவ நம்ம சரி பண்ணுவோமா? அதனால நம்ம வந்து வெறும் உடல் கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்கக்கூடாது. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மனம் அப்படின்ற பகுதிக்கு வரலாம். நிறைய நேரங்கள்ல இது நம்ம கண்ணுக்கே தெரியறதில்ல. நம்ப பொதுவா பார்க்குறோம், ஒருத்தரோட பிஹேவியர்ல சேஞ்ச் வருது. அவங்க வந்து ரொம்ப கலகலப்பா இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப மூடியா ஆயிடுறாங்க, டிப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. ஏதோ ஒரு காரணம் நம்ம வீட்ல கூட நம்ம பார்ப்போம். ஒரு டிஸ்டர்ப்டா இருக்காங்க, ஒரு டிப்ரஷனோட இருக்காங்க, ஏதாவது இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து அவங்க மனது ஏதாவது காயப்பட்டிருக்கா? அதுல ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் ஏற்பட்டிருக்குமா? மனம் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணவே மறந்துடுறோம். நமக்கும் சில நேரங்கள்ல இருக்கும். சில நேரத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் தேவைப்படும். நம்ம வந்து ஒரு ஒரு மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷன் தேவைப்படும். ஏதோ ஒரு மெலோடியஸா நம்ம கேட்கலாம். இல்ல எங்கேயாவது ஒரு நேச்சர்ல போகலாம். ஏதாவது ஒரு இது அழுத்தம், மன அழுத்தம். அது வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வந்து காமன் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியுது நம்மளால. பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6, 7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம்.